ரஜினி சார், இப்போ மக்களுடைய போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. பல அரசியல் தலைவர்கள், பல அரசியல் கட்சிகளும் இதுல இணைந்து முன்னெடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா முடிவு என்னன்னு பார்த்தா வெற்றி அப்படின்றதால கூட இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு திட்டமா இருக்கு அப்படின்னும் போது அது போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் அது மக்களுக்கான ஒரு தீர்வாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தலையா? அது நிச்சயமா. காரணம் என்னன்னா, மத்தியில் இன்னைக்கு ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாஜக, இப்ப நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இவ்வளவு தூரம் அவர் சரவண பெருமாள் சார்லாம் பேசினாரு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். டங்ஷன் சுரங்கம் ஒன்றிய அரசினுடைய அந்த சுரங்க துறை சார்பாக வெட்டி எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதா, அல்லது வேதாந்தா குழுவினுக்கு, ஹிந்துஸ்தான் குழுவிற்கு, அந்த முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்பட்டதா என்பதுதான் கேள்வி. இப்போ இவர்கள் டங்ஷன் தேவைதான் இல்லைன்னு நம்ம சொல்லல. இப்போ வரையும் டங்ஷன் பயன்பாட்டில் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர்கள் பெரும் முதலாளிகளுக்காக, பன்னாட்டு முதலாளிகளுக்காக, மிகப்பெரிய நிறுவனங்களுக்காக மக்களுடைய விவசாய நிலங்களை அழிப்பதும், காடு வளங்களை அழிப்பதும், கனிம வளங்களை அழிப்பதும் தங்கு தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க இன்னைக்கு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்கள் தொடர்ச்சியாக ஓராண்டுக்கு மேலாக போராடி தங்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக, தங்களுடைய கோரிக்கையினுடைய உறுதிப்பாட்டை, வலிமையை வலியுறுத்துவதற்காக அவர்கள் ஊர்வலமாக வந்த போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு துப்பாக்கி சூடு நடந்ததே தெரியாது, நான் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்ப துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் யார்? யாருக்காக நடத்தப்பட்டது? ஸ்டெர்லைட் அந்த ஆலை என்பது, ஸ்டெர்லைட் ஆலை என்பது என்ன அரசனுடைய ஆலையா அல்லது தனியார் ஆலையா? அது வேதாந்தா கம்பெனியுடைய ஆலை. ஒரு தனியாருடைய முதலாளிக்காக, தனியாருடைய நிறுவனத்திற்காக அரசு துப்பாக்கி சூடு நடத்தி 13 பொதுமக்களை கொன்று குவிக்கிறது, போராட்டக்காரர்களை கொன்று குவிக்கிறது. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்படி அங்க மத்திய போலீஸ் படை தான் ஈடுபட்டதாகவும் தகவல் வருது. சுட்டவங்க யாருன்னே தெரியலன்னு சொல்றாங்க. யாரோ மஞ்சள் பணியம் போட்டுக்கிட்டு நிக்கிறவங்க எல்லாம் குறிப்பாத்து சொல்றாங்க. சரி, இப்போ அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு, நம்மளுடைய உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். அதற்கு அன்னைக்கு மத்தியில ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. ஆனாலும் கூட எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போ இங்க முதலாளிகளுடைய நலனை, பெருமுதலாளிகளுடைய நலனை, பன்னாட்டு கம்பெனிகளுடைய நலனை மையப்படுத்துகிற ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பாஜக மிக மோசமாக நடந்து கொள்கிறது. இல்ல இப்ப டங்ஸ்டன் துறை இதுக்கு வந்துடுறேன், டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு வந்துடுறேன். இது மக்களால் நடத்தப்பட்ட போராட்டம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அவங்க மக்களை விழிப்புணர்வு பண்ணி, மக்களை ஒன்று திரட்டி ஒரு போராட்ட குழுவை கட்டமைத்து தொடர்ச்சியான அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதிலே அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பு செலுத்தியிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. குறிப்பாக நான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவன். எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி திருமாவளவன் அவர்களும், எங்களுடைய பொதுச் செயலாளர் MP ரவிக்குமார் அவர்களும் கிஷன் ரெட்டி ஒன்றிய அமைச்சரை சந்தித்து அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க, மனு கொடுத்தாங்க. இந்த பாதிப்புகள் குறித்து விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. எடுத்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த மேலூர் பகுதிக்கே சென்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எங்கள் தலைவருடைய தலைமையில் நடைபெற்றது, சமீபத்தில் நடைபெற்றது. இதே போல நீங்க திமுக அரசு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினாங்க. சாதாரண தீர்மானம் இல்ல. அந்த தீர்மானத்தினுடைய வார்த்தைகளை கவனிங்க. நான் முதலமைச்சராக தொடரும் வரை டங்ஷன் திட்டம் வராது, நான் உறுதியளிக்கிறேன் என்று உறுதிப்பட ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் செஞ்சார். அது எதுவுமே ஒரு பங்களிப்பு இல்ல, அதெல்லாம் ஒரு கடந்து போகக்கூடிய ஒன்று என்பதாக பார்க்க முடியாது. பங்களிப்பு இல்லங்கிறது சொல்ல முடியாது. அதே சமயத்தில் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு யாரும் உரிமை கொண்டாடல. நீங்க சிஎம் உடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, எங்க தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. எல்லாருமே மக்களுக்கு கிடைத்த வெற்றி, நாங்களும் அதுல துணை நின்றுக்கிறோம் தான் சொல்றாங்க. அப்ப இது போல இந்த மாதிரி போராட்டங்கள் மக்களுடைய போராட்டங்கள் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனா எல்லா போராட்டங்களும் வெற்றி பெறுகிறதா? நீங்க 8 வழிச்சாலைக்கு எதிரான போராட்டம் என்ன நடந்துச்சு? நீங்க விவசாயிகள் போராட்டம் நீங்க சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா
மத்திய அரசு தமிழக மக்களுக்கு எதிரான திட்டங்களை இங்க கொண்டு வராங்க அப்படின்னு உங்க கூற்றுப்படி பார்த்தாலும் கூட மத்திய அரசை நம்பாத மக்கள் அடுத்த கட்டமா நம்பக்கூடியது தமிழ் மாநில அரசு தான். அப்போ கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே இது கூட்டு உரிமமாக ஏலத்துக்கு முன்மொழியப்பட்டது. அதுக்கு பிறகு நவம்பர்ல இந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஏலத்துக்கு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்படின் போது இத்தனை மாதங்களாக தமிழக அரசும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த ஏழு நடைமுறையை மாற்றி இருக்காங்க இல்லையா, மாற்றி அரசாணை வெளியிட்ட பொழுது வந்து தமிழ்நாடு அரசு தமிழக அரசுக்கு அதுக்கான அதிகாரம் கொடுக்கணும்ன்றதான் சொன்னாங்க தவிர இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இல்ல, தமிழக அரசுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னா ஏலம் விடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. இதை முடிவு செய்வதற்கு இந்த பகுதியில் நம்ம சுரங்கத்தை வந்து அமைக்கலாமா அமைக்க கூடாதா, வந்து அதுக்கான வந்து முடிவை எடுப்பதற்கும் அதுக்கான ஆய்வை நடத்துவதற்கும் அதுக்கான நடைமுறையை வந்து மேற்கொள்வதற்குமான அந்த நடைமுறையை மாற்றும் பொழுது நேரடியாக ஒன்றிய அரசு வந்து அதை செய்யலாம். அப்படிங்கிறப்போ இங்க இந்த பகுதி மாநில மக்களுடைய நலனை வந்து கவனத்தில் கொள்ள மாட்டாங்க. அந்த பகுதியினுடைய விவசாயத்தையோ அல்லது வந்து கனிம வளங்களையோ அல்லது நீங்க பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் இடத்துல வந்து பல்லுயிர் பெருக்க பகுதி அது. அந்த பகுதி என்பதெல்லாம் அவங்களை பத்தி கவலைப்படல. நீங்க இவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் கூட நீங்க அந்த பல்லுயிர் பாதுகாப்பு பகுதி என்பது ஒரு 500 ஏக்கர் தான். அந்த 500 ஏக்கர் வந்து நீங்க ஒதுக்கிடலாம், பாக்கி 4500 ஏக்கரை நாங்க வந்து அதை எடுக்கிறதுக்கு கொடுக்குறோம்னு பாஜக அரசு வந்து முடிவு பண்ணுது. சரி, அப்ப இப்படி இருக்கும் பொழுது நீங்க இதுல மக்களுடைய நலனை மையப்படுத்தாத அரசுகள் இதுல வந்து செயல்படுறாங்க. குறிப்பா நான் சொல்றது பாஜக அரசு தொடர்ச்சியாக இந்த நாட்டையே தனியாருக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து விவசாயிகள் போராட்டமாக இருக்கலாம், இங்க இன்னைக்கு இருக்கிற தொழிலாளர்கள் போராட்டமாக இருக்கலாம். தொழிலாளர் நல சட்டங்கள் இன்னைக்கு யாருக்கு சாதகமாக மாற்றப்படுகிறது? இன்னைக்கு வந்து கல்வி நிறுவன சட்டம், கல்வி வந்து புதிய கல்விக் கொள்கை யாருக்கு சாதகமாக மாற்றப்படுகிறது? அதே போல பாத்தீங்கன்னா அனைத்துமே உலகமயமாக்கல் வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எது வளர்ச்சி? எல்லாத்தையும் தனியாருக்கு வித்துட்டு போறதா? விமான நிலையத்தை வந்து அதே போல ஆர்பார, அது போல வந்து தபால் துறைய, LIC, அது போல வந்து கடை அனைத்தையும் வந்து தனியாருக்கு வித்துட்டு போறதா வளர்ச்சியா? அப்ப வந்து இந்த நாட்டையே தனியாருக்கு எழுதி கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? இப்போ வளர்ச்சி என்பது மக்கள் நலனை சார்ந்திருக்கும், முதலாளிகள் நலனை சார்ந்திருக்க கூடாது. பன்னாட்டு முதலாளிகளோட நலனை சார்ந்து பெரு நிறுவனங்கள் நலனை சார்ந்து இவங்க முடிவு எடுக்கிறாங்களா இல்லையா? இப்ப அதுதான பிரச்சனை. இப்ப வந்து உலகமயமாக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட மக்களுடைய நலனுக்கு ஏற்பதான் நீங்க திட்டம் தீட்டணுமே தவிர முதலாளிகளுடைய நலனை மட்டுமே மையப்படுத்தி திட்டம் தீட்டுவது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்ப அனைத்து மக்களுடைய போராட்டமும் வெற்றி பெறுவது இல்லை. இந்த வெற்றிக்கு அனைத்து தரப்பு மக்களுடைய அரசியல், உண்மையிலே ஜனநாயக சக்திகளுடைய, உண்மையிலே மக்களோடு இருக்கக்கூடிய, மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள், கட்சிகள், தலைவர்கள் அனைவருடைய கூட்டு முயற்சியினுடைய வெற்றி தான். அதுவும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு ஆட்சி இன்னைக்கு நடக்குது. திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு நடக்கிற காரணத்தினால்தான் இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு தீர்மானம் போடுறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி இருந்தா நடந்திருக்குமா? மிகப்பெரிய கேள்விதான். ஆகவே மக்களுக்கு முதன்மையான வெற்றி என்று சொன்னாலும் கூட ஜனநாயக சக்திகளுக்கு, இயக்கங்களுக்கு மக்களுடைய உணர்வுகளை மதித்து இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறையோடு இதில் செயல்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் இதுல வந்து உரிய முக்கியத்துவம் இருக்கு என்பதை மறுத்து விட முடியாது.